Very warm evening to all, and we are super excited actually to host our first awareness session since we started this Chennai Feeds volunteer group. And it's my great pleasure to introduce Dr. Kavya Ramkumar, who is practicing pediatrician. Just to give a brief intro about Dr. Kavya, she completed her bachelor's from Coimbatore Medical College, followed by MD from Madras Medical College, and then her DNB. So she's successfully practicing. And apart from this, from her busy schedule, she's also involved herself in making a lot of social awareness posts and about COVID and many other things, of course, on Facebook and also other social platforms. So now I leave it to Kavya. Her special interest is also about child nutrition and child development. So she can take over now and explain us about COVID wave 3 and its impact in children. Over to you, Kavya. Thank you so much for all the introduction. I'm just humbled to talk among you people who are volunteering for in such a difficult time and helping people. So, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் குரூப்க்கு வாலண்டியர் பண்ணி நீங்க பண்றது பெரிய விஷயம். And I am so proud to talk among you. So already time நிறைய போயிடுச்சு. So மேடம் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் just like இந்த மாதிரி தேர்ட் வேவ் குழந்தைங்க நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு நியூஸ்ல நிறைய பாக்குறீங்க. ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் சினாரியோ அண்ட் வாட் இஸ் த ஆக்சுவல் ஸ்டேட்டஸ்? தேர்ட் வேவ் ஒன்று வருமா வராதா, குழந்தைங்க முதல்ல அதுல பெருசா அஃபெக்ட் ஆகுறாங்களா இல்லையா, அதை பத்தி ஒரு ஜஸ்ட் ஒரு உங்களை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிக்சர் மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இப்ப ரைட் நவ் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஆகட்டும் இல்ல இப்போ இருக்கிற செகண்ட் வேவ் ஆகட்டும், ஸோ ரெண்டுலயுமே பார்த்தாக்கா வந்து பீடியாட்ரிக் கோவிட் கேசஸ் குழந்தைங்கள்ல கோவிட்னு பார்த்தாக்கா வந்து ஒரு லெஸ் 10% தான். அதாவது ஒரு 100 அடல்ட் வந்து கோவிட் பாசிட்டிவா இருக்காங்கன்னா ஒரு 10 சில்ட்ரன் தான் வந்து கோவிட் பாசிட்டிவிட்டி வந்து காட்டுறாங்க. ஓகேவா? So the percentage goes like this: 7 to 8% of the children are affected in the first wave, and it has increased to 10 to 12% in the second wave. So there is a possibility that the third wave might affect more children. That doesn't mean that children will be sick. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு கோவிட் பாசிட்டிவா இருக்கா, பாசிட்டிவிட்டி வருதா இல்லையா அப்படிங்கிறது, அதுல எத்தனை குழந்தைங்க மோசமாக போகுது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்ல இருந்து சரி செகண்ட் வேவ் ஆகட்டும் சரி, குழந்தைங்க எப்பயுமே நம்மளோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த கோவிட பொறுத்த வரைக்கும் it has been strong and they are fighting it well than the adults. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னு பார்த்தா, 90 அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த அடல்ட் பாப்புலேஷன்ல எடுத்து கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 to 12% தான் வந்து சில்ட்ரன் அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த செகண்ட் வேவ்லயுமே. ஸோ அதுல 90% வந்து they are recovering with home care only. எங்க ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லாம 90% kids are already recovering. ஸோ அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏசிம்டமேட்டிக்கா, அதாவது எந்த தொந்தரவுமே இல்லாம வீட்டுல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கோவிட் இருந்திருக்கு, அதனால பாசிட்டிவ் ஆயிருக்கு, ஆனா நல்லா ஜாலியா வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் பீடியாட்ரிக் பாப்புலேஷன் தான் இப்ப வரைக்கும் ஜாஸ்தி. ஸோ கோவிட் வந்துருச்சு, குழந்தைக்கு ஃபீவர் வந்துருச்சு, மூச்சு திணறல் வந்துருச்சு, ரொம்ப சிக் ஆயிட்டாங்க அப்படிங்கிற கேட்டகரி அடல்ட்ட கம்பேர் பண்றதை விட ரொம்ப ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் அது. ரெண்டாவது வந்து கோவிட் அப்படியே வந்தா கூட வந்து அவங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பெரியவங்க மாதிரி சடனா வந்து ஒரு நாள் 2 நாள்ல வந்து மோசமாகறாங்க, என்னன்னே தெரியல, நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு வந்து மயக்கம் போட்டாங்க, அந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாம் பீடியாட்ரிக் கோவிட்ல இப்ப வர கிடையாது. அனதர் வந்து இப்ப இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் எதை வச்சு பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஏப்ரல் 2020 டு நவம்பர் 2020 வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா குழந்தைங்க கேஸ் பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அண்ட் மீன்வைல் வந்து அவங்களுக்கு சிக்கும் ஆகல அப்படின்னா அவங்க பாசிட்டிவ் ஆகி ஆன்டிபாடிஸ் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மீன்ஸ் they are already immune. இங்க நம்ம பெரியவங்க எல்லாம் வேக்சினேஷன் போட்டு வர இம்யூனிட்டி, அஃபெக்ட் ஆகாதவங்க போட்டு வேக்சினேஷன் ஃபர்ஸ்ட் அடல்ட்ஸ் வந்து வேக்சினேஷன் போட்டு இம்யூனிட்டி வரும், அப்புறம் ஆல்ரெடி ஒன்ஸ் கோவிட் வந்து இம்யூனிட்டி வரும். ஓகேங்களா? இப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஏசிம்டமேட்டிக்கா தொந்தரவே இல்லாம கோவிட் வந்து போயிட்டு அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி ஆல்ரெடி அவங்களுக்கு ஒன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கிறதுனாலையும்
அண்ட் இப்போ வேக்சினேஷன் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு அப்படிங்கறதுனாலயும் வைரஸ் வந்து அதை விட இப்போ 18+ மக்களுக்கு வந்து இப்போ அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த டார்கெட் வந்து 12+ குழந்தைங்களுக்கு போகும். ஸோ 12 to 18+ டார்கெட் குரூப்ஸ் வந்து ஜாஸ்தியா வந்து அஃபெக்ட் ஆகலாம் அடுத்து மறுபடியும் வந்தா அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்கு, ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தா சோ இது வந்து நெக்ஸ்ட் இவங்க ஸ்கூலை எப்பயுமே மூடி வச்சிருக்க போறதே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம ஸ்கூல் திறக்கதான் வேணும். அப்ப ஸ்கூல் திறக்கும் போது அதர் பப்ளிக் இருக்கிற மத்த குழந்தைகள் கூட வந்து கான்டாக்ட் வரும்போது அப்ப வந்து ஒரு ஸ்ப்ரெட் வந்து இருக்கலாம். சோ இதுதான் இந்த தேர்ட் வேவ் வந்து குழந்தைங்களை ஜாஸ்தி அஃபெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து வச்சிருக்கிற தியரி. பட் இன்னொன்னு இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆன்டிசிபேஷன் அண்ட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். நம்ம ப்ரெடிக்ட் பண்றது எப்பயுமே சயின்ஸ் படி எல்லா டைமும் நடக்கிறது இல்ல. சோ அப்படியே கோவிட் பாசிட்டிவா ஆனா கூட இப்போ இவ்வளவு நாள் இருக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம பாசிட்டிவ் ஆயிட்டு தானா சரியாக ஆகக்கூடிய ஏசிம்டமேட்டிக் ரெக்கவரி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எஸ்பெஷலி இன் இந்தியன் சில்ட்ரன். வெஸ்டர்ன் பாப்புலேஷனை விட ஏசிம்டமேட்டிக் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஈவன் தேர்ட் வேவ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருந்தாலுமே இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்புறம் எல்லாரும் வேக்சினேஷன் போட்டுட்டு அப்புறம் அடுத்து வந்து வைரஸ் வந்து யாரு போய் அட்டாக் பண்ணலாம் தேடும் போது வர அந்த ரீசன்ஸ் எல்லாமே இருந்தா கூட அவங்க ஏசிம்டமேட்டிக்கா தொந்தரவே இல்லாம ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம மெயினா வந்து இன்னொன்னு ஒரு அஷூரன்ஸ் என்ன கொடுக்கணும்னா, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பீடியாட்ரிக் செட்டப் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை விட பெட்டர் பீடியாட்ரிக் டீம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, எனக்கு பர்சனலா சொல்ல முடியும். அண்ட் ஒரு டோட்டல் ப்ரொஜெக்ஷன் இப்ப இந்த 12% ஆஃப் தி பீடியாட்ரிக் பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா? சோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து 100 பெட்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கு. சோ அது எல்லாமே அடிக்குவேட்டா இருக்கு ஆல்ரெடி. பீடியாட்ரிக் டீம் இஸ் ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்ட். அண்ட் இந்த வெல் ப்ரிப்பேர்டோட அர்த்தம் அடுத்து அப்படியே குழந்தைங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து சளி இருமல் அட்மிட் ஆக போவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் வெல் ப்ரிப்பேர்ட், அவ்வளவுதான். இப்போ செகண்ட் வேவ் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாம சடனா வந்துருச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் ஒரு ப்ரிப்பேர்டா இருக்கலாம். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம ஓவர் கிரௌட் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ இந்த மாதிரி ஷார்டேஜ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், ஷார்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன், ஷார்டேஜ் ஆஃப் பெட் அந்த மாதிரி எதுவும் வராம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பேர்னஸ் அவ்வளவுதான் நியூஸ்ல வந்திருக்கு. அதுக்கு மேல நீங்க நியூஸ்ல இருந்து வேற எதுவுமே எடுத்துக்க தேவையில்லை, குழந்தைங்களை வச்சு பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? சோ இப்போ கோவிட்ல பீடியாட்ரிக் கோவிட்ல இன்னொன்னு ஸ்பெசிபிக்கா என்ன சொல்லணும்னா, இப்ப இது வரைக்கும் வந்த கேசஸ் பார்த்தாக்கா ஃபீவர் இஸ் மோஸ்ட் காமன் இன் தெம். சோ ஒரு குழந்தை வந்து கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்குங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஃபீவர் இருக்கு. இப்போ ஃபீவர் இருக்கு அப்படின்னாலே வந்து 3 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எந்த குழந்தையா இருந்தாலும் ஃபீவர் இருக்குன்னா நீங்க சாதாரண சளி இருமல் காய்ச்சலாவே வச்சு வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஃபீவர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க குழந்தைங்களுக்கு அந்த 15 mg/kg/dose ஒரு நாளைக்கு 4 hours ஒன்ஸ் ரிப்பீட் பண்ற அளவுக்கு வந்து நம்ம வெயிட் வச்சு நம்ம பேராசிட்டமால் டோஸ் கொடுத்து நல்லா தண்ணி நிறைய குடிக்க வச்சு அவங்களுக்கு விட்டு அவங்களுக்கு பார்த்துக்கிட்டே போகும். ஸோ தெர் இஸ் நத்திங் மோர் டு டூ அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் பேராசிட்டமால் ஃபார் அ ஃபீவர். ஓகேங்களா? ஸோ இப்போ அது ஒன்னாச்சு. ரெண்டாவது ஃபீவர் வந்து 3rd day வரைக்கும் மேல போச்சுன்னா என்ன பண்ணலாம்னு அதுக்கப்புறம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா இப்போதைக்கு let us all be clear, COVID is not a respiratory disease. COVID is a blood vessel disease. So அது வந்து ஒரு ரத்த நாளத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். அதுல வந்து அதோட மோட் ஆஃப் என்ட்ரி வந்து மெயினா பார்த்தா நோஸ், மவுத் அண்ட் ஐஸ். இதுதான் மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் என்ட்ரியா இருக்கு, அவ்வளவுதான். சோ அது பிளட் வெசல் டிசீஸ்ங்கிறதுனால சோ அவங்களுக்கு நெஞ்சு சளின்னு சொல்லிட்டு இந்த நெபுலைசேஷன் பண்றது, சளி இருமல் குடிச்சிருக்குன்னு வேற ஏதாவது நீங்க ஒரு அட்வைஸ் இல்லாம ஏதாவது பண்றது மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் நெபுலைசேஷன் இஸ் நாட் அட்வைஸ்ட் இன் கோவிட் ஃபார் பீடியாட்ரிக் கேசஸ் எஸ்பெஷலி. ஆல்ரெடி அவங்க குழந்தைக்கு ஆஸ்துமா எது இருக்கு, வீசிங் ஏதாவது இருக்குன்னா அப்ப மட்டும் அந்த ஸ்பேசர்னு ஒண்ணு இருக்கும். மல்டி டோஸ் இன்ஹேலர் வித் ஸ்பேசர் இல்ல இன்ஹேலர் வித் மாஸ்க்.
ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ வீசிங் மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா மட்டும் நீங்க ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெபுலைசேஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல்லையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ், வீட்டுல குழந்தைக்கு சுத்தி யாராவது கோவிட் இருக்கு, வீட்டுல குழந்தைக்கு கோவிட் வரலாம் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நெபுலைசேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் இன்ஹலேஷன் எதுவுமே தேவையில்லை. ஸோ ரெண்டாவது ஃபீவருக்கு அடுத்து இப்போதைக்கு பார்த்தாக்கா அவங்களுக்கு குடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஃபீவர், வயிறு வலி, வாந்தி, பேதி இஸ் மோர் தென் ஃபீவர், சளி, இருமல். ஓகேங்களா? இல்ல பிளெயின் ஃபீவர் வித் பால்பிட்டேஷன் சொல்லுவோம். அந்த படப்படப்பு, நெஞ்சு படப்படப்பு, மூச்சு திணறல் இதெல்லாம் கூட வருது. பட் ஆனா ஃபீவர், சளி, இருமல் வந்து இதுக்கு அடுத்துதான் வருது. ஸோ இப்போதைக்கு அந்த சளி இருமலை விட இந்த வயிற்று கோளாறுகள் வந்து ஜாஸ்தி வருது. பெரியவங்களை விட இது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? நான் அடல்ட் கோவிடை விட கொஞ்சம் பீடியாட்ரிக் கோவிட் எதெல்லாம் டிஃபர் ஆகுதோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து ரெக்கவர் ஆகுறவங்க தான் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன தொந்தரவுகள் வருதுன்னு பார்த்தாக்கா இந்த வாயை சுத்தி புண்ணு, டாய்லெட் போற இடத்த சுத்தி சுண்ணு, டாய்லெட் போற இடத்த சுத்தி புண்ணு, அப்புறம் இங்க ஸ்கின்ல ரேஷஸ், ஹேண்ட்ஸ், பாடியில ரேஷஸ், இது கொஞ்சம் ஜாஸ்தி வருது. ஓகேங்களா? சோ இது வந்து கிளாசைட்டிஸ், கீலைட்டிஸ், பெரியானல் எரிதீமா அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் செவப்படிக்கிற குழந்தை கொஞ்சம் அங்கங்க வந்து ரேஷஸ் மாதிரி வர்றது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ஃபீவர், குடல் தொந்தரவுகள், சளி தொந்தரவுகள், அப்புறம் இந்த மாதிரி புண்ணுகள், தோல்லையோ இல்ல வாயிலையோ வந்து புண்ணு வர்றது, இதுதான் இப்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் சிக்கா வராங்கன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல் வருது. சளியை விட மூச்சு திணறல் ஜாஸ்தி வருது. அண்ட் மோரோவர் அவங்களுக்கு வந்து யூரின் தொந்தரவுகள், யூரின் கோளாறுகள் அந்த மாதிரி ஏதாவது வரலாம் சிக்கானாங்கன்னா. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ரெக்கவர் ஆகி போறவங்க ஜாஸ்தி. ஆனா வந்து அட்மிஷன் தேவைப்படுறவங்க ஒரு 5% அட்மிஷன் தேவைப்படுறவங்களா இருக்காங்க. அதுல 2% வந்து குழந்தை ஐசியூ போற அளவுக்கு போறாங்க. ஓகேங்களா? சோ ஆஸ் அ பேரண்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வீட்டுல யாருக்காவது கோவிட் இருக்கு, குழந்தைக்கு கோவிட் வந்துருச்சு, இல்ல குழந்தை சடனா சிக் ஆயிட்டாங்க அப்படின்னா, சிக்னா நான் சொல்றது வந்து ஃபீவர் இல்ல ஏதாவது புதுசா ஒரு தொந்தரவு வந்திருக்கு அப்படின்னா முதல்ல என்னென்ன தொந்தரவு வந்திருக்கு, எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு நோட் பண்ணணும். நீங்க 2 நாள் முன்னாடி நல்லா இருந்த மாதிரி ஞாபகம் அப்படியெல்லாம் இல்லாம எந்த அன்னைக்கு கரெக்டா ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சோ ஃபீவர் வந்து 3 days வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். சோ ஃபீவர்னால அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்குன்னா நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். நல்ல தண்ணி ஆகாரங்கள்ல நான் சொல்றது வந்து பிளெயின் வாட்டர் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு நீங்க இளநீ, கஞ்சி, சூப்பு இந்த மாதிரி கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ண நீங்க லிக்விட் ஃபுட்ஸ் நிறைய கொடுக்கணும். சூப் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம், நான்வெஜ் சூப், வெஜிடேரியன் சூப் எது வேணா கொடுத்துக்கலாம். கஞ்சி கொடுத்துக்கலாம். தி கான்செப்ட் இஸ் அவங்களுக்கு நீங்க பாடி இஸ் ஆல்ரெடி ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் சம் இன்ஃபெக்ஷன். பாடி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, குழந்தைங்க தானாவே ஃபைட் பண்ணி ரெக்கவர் ஆயிடுவாங்கன்ட்டு. ஸோ when the body is fighting, you should give more energy with less number of work to the body. ஸோ குடலுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு கஷ்டமான ஃபுட்டு நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது. ஸோ ஹெவி ஃபுட், ஆயிலி ஃபுட்ஸ், இந்த மைதா மாவு ஃபுட்ஸ், பிரெட், பிஸ்கட், ரொட்டி, எனிதிங் மேட் வித் மைதா மாவு, அதை எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் தட் உங்க பாடி வந்து அதை செரிக்கிறதுக்கே உங்க பாடி எல்லா எனர்ஜியும் எடுத்துக்கும். ஸோ லைட் ஃபுட்ஸோட நிறுத்திக்கங்க. லைக் இளநீ, லெமன் ஜூஸ், ஓஆர்எஸ், கஞ்சி, சூப்பு, ரசம் சாதம், ஸ்டீம்டு ஃபுட். நல்லா பசி எடுக்குதுன்னா நீங்க ஸ்டீம்டு ஃபுட் நிறைய கொடுக்கலாம். இட்லி, இடியாப்பம், ஆவியில வேக வச்சது நீங்க எது வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு பார்த்தாக்கா வந்து ஆஸ் அ பேரண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, குழந்தை ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நார்மலாவே வச்சிருங்க, நார்மலா ட்ரீட் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கோவிட்ல என்னன்னா அவங்க சைக்கோ சோஷியல் மென்டல் ஹெல்த் தான். வீட்டுல ரெண்டு வருஷமா வந்து ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருக்காங்க. ரொம்ப வந்து அடம் பிடிப்பாங்க. நீங்க சொல்றது எதுவும் கேட்க மாட்டாங்க. ஒரு பப்ளிக்ல ஒரு இன்டராக்ஷனே இருக்க. குட்டி பசங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போனாதான் வந்து மத்த குழந்தைங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாம் வரும் அவங்களுக்கு. ஒரு உங்க பார்வையிலேயே கண்டினியூஸா இருக்கிறது, நீங்க அவங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வந்து குழந்தைக்கு ஓகே இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுக்கறது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இந்த மாதிரி இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு வெளியில, இத்தனை பேர் வேலை இல்லாம இருக்காங்க, இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, உடம்பு சரியில்லாம
ஆக்சிஜனுக்கு பெட்டுக்கும் அலையிறாங்க, பீப்புள் ஆர் சஃபரிங் அவுட் சைடுங்கிறது அவங்களுக்கு புரியாது. ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த சைக்கோ சோஷியல் ஹெல்த் நீங்க பாத்துக்கணும். இந்த கேஜெட்ஸ் டிவைசஸ் யூஸ் பண்ற அந்த ஸ்கிரீன் டைம் நீங்க பாத்துக்கணும். ஒன் மோர் முக்கியமான விஷயம், நிறைய குழந்தைங்க நான் பாக்குறேன் வெயிட் போட்டுட்டு வர்றாங்க. சோ அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட் கொடுத்து சும்மா நீங்க கண் பார்வையில இருக்கும்போது we tend to make something for them. ஃபுட்ல தான் நம்ம லவ்வ வந்து காட்டுவோம். அது இதுன்னு சொல்லி நீங்க ஹெல்த்தியாவே செஞ்சு கொடுத்தா கூட நிறைய கேலரிஸ் சாப்பிடும்போது குழந்தை வெயிட் போடும். சோ கொஞ்சம் நல்ல வெயிட் சப்பியா இருக்கிற குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் குறையும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்தி ஃபுட்ஸோட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் டைம் குறைச்சுக்கோங்க. குழந்தைக்கு நல்லா மென்டலி நல்லா சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதுக்கு ஃபீவர் 3 daysக்கு மேல வருதுன்னாலோ இல்ல வேற ஏதாவது புது குழந்தைக்கு யூரின் சரியா போகல, குழந்தை வந்து நனவு சரியா இல்ல, குழந்தை வளர ஆரம்பிக்குது, குழந்தை முணங்குது, குழந்தை ஃபுட் இன்டேக் சரியா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் நீங்க ஹாஸ்பிட்டல் வர மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர், அது வந்து ஹாஸ்பிட்டல் போய் என்ன பண்ணணுங்கிறது பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். ஸோ தேர் இஸ் நத்திங் டு வரி. வி ஆர் நாட் ஷார்டேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் எங்கேயுமே கிடையாது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஷார்டேஜ் ஆஃப் சப்ளைஸும் எதுவும் இல்லாம பாத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஆல் தி நெசசரி ப்ரிகாஷன்ஸ். ஸோ ஜஸ்ட் பி அஷ்யூர் தட் ஹாஸ்பிட்டல் போற நீடு வந்து உங்களுக்கு பயமுறுத்துற அளவுக்கு வராது. ஓகேங்களா? சோ குழந்தையோட ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல இப்ப நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. ஆட்டிசம் கூட நிறைய பாக்குற ஒரு சோஷியல் இன்டராக்ஷன் எதுவுமே இல்லாம வீடியோல பார்த்து டிவில பார்த்து அந்த பொம்மை படம் பாக்குறது அதுல ஒண்ணும் வராது. நீங்க குழந்தை கூட ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருக்கிற ஒர்க்ல வந்து இதுவும் கொஞ்சம் நீங்க அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் half an hour to 1 hour to know what the child is actually going through. அவ்வளவுதான் மெயினா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா பெரியவங்க எல்லாரும் வேக்சினேஷன் போடணும். ஏன்னா வேக்சினேட் பண்ணாத பெரியவங்க கிட்ட இருந்துதான் குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆப்வியஸ்லி பெரியவங்க கிட்ட இருந்துதான் இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அடல்ட்ஸ் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸா இருக்கவங்க அவங்க வீட்டுல இமீடியட் சர்க்கிள் இருக்கவங்க வேக்சினேட் பண்றது நல்லது. அண்ட் ஒன் மோர், கோவிட் பாசிட்டிவ் குழந்தை இல்ல அடல்ட் வீட்டுல இருக்கீங்கன்னா வயசானவங்க கூட அவங்கள சேர விடாதீங்க. ஏன்னா குழந்தை நல்லா தப்பிச்சுக்குவாங்க, ஆனா பரப்பி விட்டுருவாங்க. So just because they fight it well doesn't mean the other person also should fight the COVID well. So கொஞ்சம் older people கொஞ்சம் ரிஸ்க்ல இருக்காங்க, எஸ்பெஷலி டயபெட்டிக் இல்ல வேற ஏதாவது லாங் டேர்ம் தொந்தரவுகள் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க அந்த கோவிட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால குழந்தைய பாத்துக்கிறதுக்கு, கோவிட் வந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ரொம்ப வயசானவங்களை வந்து வச்சுக்காதீங்க. அந்த இன்னும் ஒன் மோர் திங், இந்த ஃபீவர் கோவிட் பாசிட்டிவ் ஆனா உங்க குழந்தை வந்து இப்போதைக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப 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 வெயிட் லாஸ்ல இருக்காங்க, வேற ஏதாவது ஹார்ட் தொந்தரவு இருக்கு, சளி தொந்தரவு, ரொம்ப நாள் சளி தொந்தரவு ஏதாவது இருக்கு, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் மாதிரி ஒரு ஜெனடிக் தொந்தரவு இருக்குது, செரிப்ரல் பால்சி மாதிரி குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு இருக்குனாலோ, லாங் டேர்ம் தொந்தரவுகள் ஏதாவது இருக்குனாலும் வெயிட் பண்ணாம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மானிட்டரிங் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ ஃபீவர் வந்து நான் 3 days சொன்னேன் இல்லையா, அடுத்து வந்து ஃபீவர் வந்து வந்துருச்சு, சரியாயிடுச்சு, ஆனா மறுபடியும் ஒரு 2-3 days திரும்ப வந்துருச்சு. இப்படி ஒரு வேவ் மாதிரி ஒரு பைஃபேசிக் ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து யோசனை இல்லாம ஹாஸ்பிட்டல் வரணும். அந்த செகண்ட் டைம் ஃபீவர் ஸ்பைக் வந்து சரியாயிட்டு ஓகே ஒரு 2-3 நாளைக்கு நல்லா ஆயிட்டாங்க, அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஃபீவர் வர ஆரம்பிக்குது. அந்த செகண்ட் ஃபீவர் வந்து நீங்க வெயிட் பண்ண கூடாது. ஸோ அப்ப வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு 5 yearsக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு வந்து தாராளமா மாஸ்க் போடலாம். 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு மாஸ்க் போட்டுட்டு வெளியில கூட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த சோசியல் டிஸ்டன்சிங் மட்டும் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க வந்து கையை வந்து ஃபேஸ்ல கையை எங்கேயாவது இங்க சர்ஃபேஸ்ல வச்சுட்டு பப்ளிக்ல ஏதாவது ஒரு இடத்துலயோ இல்ல வேற யாராவது ஆளை தொட்டுட்டு கையை வந்து அவங்க ஃபேஸ்ல வைக்க கூடாது. கையை தழுவாம சோப் அண்ட் வாட்டரே போதும். சானிடைசர் இருக்குன்னா ஓகே, இல்லைன்னா சோப் அண்ட் வாட்டர் மோர் தென் இனஃப் போட்டுட்டு அவங்க கையை வந்து நல்லா கழுவிட்டு தான் வந்து ஃபேஸ்ல கையை வைக்கணும். இதை வந்து உங்களை பார்த்துதான் அவங்க கத்துக்குவாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அவங்க கத்துக்குவாங்க. நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அவங்க உங்களை பார்த்து பண்ணுவாங்க. ஸோ மாஸ்க் வந்து மூக்க வாயை கவர் பண்ணி இருக்கிறது வந்து 5 வயசுக்கு மேல வச்சுக்கிட்டா போதும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஹேண்ட் வந்து நீங்க வாஷ் 2 கையுமே நல்லா ஃபுல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் கிட்ட கொண்டு போகணும். I think that's all I have to say. நீங்க questions ஏதாவது இருந்தா கேட்கலாம். Yeah, thanks a lot, Dr. Kavya.
இப்போ questions இருந்ததுன்னா hands raise பண்ணுங்க, நான் mute பண்ணி unmute பண்ணி விடுறேன். questions எதனா இருந்ததுன்னா. Okay, maybe. Okay, யாருக்கான questions இருந்தா குழந்தைங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு இப்ப சின்ன பசங்க வச்சிருக்கீங்க, குட்டி பாப்பாங்க இருக்குது, இப்பதான் பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கோவிட் பாசிட்டிவ் அடல்ட்டா இருக்கீங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது நீங்க மதர் வந்து மாஸ்க் போட்டிருக்கணும். ஸோ அண்ட் ஒன் மோர் வந்து நீங்க குழந்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிருக்கணும். வேற எங்கேயுமே கையை வச்சிருக்க கூடாது. இது வந்து குட்டி பசங்க வச்சிருக்கவங்களுக்கு நான் சொல்றேன். வேற என்ன ஸ்பெசிபிக்கா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லலாம். ஸோ யாருக்கான கொஸ்டின் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கொஸ்டின், பல்ஸ் ஆக்சிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம்? லைக் யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா கிட்ஸ்ல, லைக் அண்டர் 5 ஆர் அண்டர் 6? ஏன்னா இப்போ லைட் ஃபீவர் வந்தாலே வந்து இப்போ எல்லாரும் பல்ஸ் ஆக்சிமீட்டர், இப்போ எல்லார் வீட்லயுமே பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து எடுத்தோடனே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 6 times 7 times மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அஃப்கோர்ஸ் லைக் டிப் அண்ட் டிம், ரைஸ் ஆகும் டிப் ஆகும், இது வந்து நார்மல் தான். பட் ஆனால் ரொம்ப பேனிக் ஆகுறாங்க இந்த SpO2 பார்த்து. ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் குழந்தைங்கள யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது என்ன ப்ரொசீஜர்? அதாவது பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து சேச்சுரேஷன், பிளட்ல இருக்கிற சேச்சுரேஷன் வந்து நமக்கு காட்டும் இல்லைங்களா? சோ பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல காட்டாது, சேச்சுரேஷனை காட்டும். ஓகே, ரெண்டுக்கும் ஒரு மைல் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. சோ சேச்சுரேஷன் எப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னா, உங்க காத்துலயே வந்து ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபயர் ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, அங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கும், அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் குறையும். சோ அந்த மாதிரி டைம்ல உங்க உடம்பு நல்லா இருந்தா கூட அப்ப உங்க பாடியில சேச்சுரேஷன் குறையும். ரைட்டா? இன்னொன்னு, எங்கேயாவது பிளாக் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயாவது இருக்கு, மூக்கு வாய் இங்க அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு அப்பயும் சேச்சுரேஷன் குறையும். இன்னொன்னு, லங்ல ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னாலும் சேச்சுரேஷன் குறையும். லங்ல தொந்தரவுங்கிறது சளினால உங்களுக்கு ஒரு ஆக்சுவலி லங்ல வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. காத்துல இருக்கிற ஆக்சிஜன் வந்து பாடிக்குள்ள ரத்தத்துக்குள்ள போகுது, ரத்தத்துக்குள்ள இருந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில வருது. சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபிலிம் மாதிரி, ஒரு பேரியர் மாதிரி லங்ல இருக்கு, நிமோனியா சளியோ இல்ல பிளூரைட்டிஸ் இல்ல பிளூரல் எஃப்யூஷன், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு மெம்பரேன்ல வந்து ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் போகும். இன்னொன்னு, பிளட் லெவல், பிளட்ல இருக்கிற பிளட் லாஸ் ஆயிருக்குது, உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா இல்ல, ஹார்ட்ல தொந்தரவு ஏதாவது கோளாறு இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு சேச்சுரேஷன் குறையும். கோவிட பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் குழந்தைங்கள்ல கம்மி. மிஸ்ஸின் ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க. அதாவது குழந்தைக்கு ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் ரொம்ப யூஸ்வலா வர கோவிடை விட, ஐ மீன் அடல்ட்டை விட வந்து மிஸ்ஸின்னு சொல்ற இந்த மல்டி இன்ஃப்ளமேட்டரி சிஸ்டமிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் கோவிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன நடக்கும்னா ஹார்ட் தொந்தரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது வந்து யூஸ்வலா ஃபீவர் மோர் தென் 3 days, ஃபீவர் மோர் தென் 3 to 5 days, ரேஷஸ் இருக்கு, அப்புறம் இங்கெல்லாம் உடம்புல நெறியெல்லாம் கட்ட ஆரம்பிக்குது, குழந்தை ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரி டைம்ல மிஸ்ஸி வரும். ஓகேங்களா? சோ நீங்க சேச்சுரேஷன் எப்ப பாக்கணும், குழந்தைக்கு எப்ப பாக்கணும்னா, இப்ப நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்க சேச்சுரேஷன் பாருங்க. ஆல்ரெடி சளி தொந்தரவு இருக்குது, ஆல்ரெடி வந்து ஹார்ட் தொந்தரவு இருக்கு, ஹார்ட்ல ஓட்டை இருக்கிற குழந்தை, சர்ஜரி பண்ணியிருக்கிற குழந்தை, அந்த மாதிரினா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாருங்க. ஓகேங்களா? சோ வீசிங் தொந்தரவு இருக்கு குழந்தைக்கு, வீசிங்ல வந்து ரிஸ்க் ஜாஸ்தி கிடையாதுங்க. I just want to be clear about that. வீசிங் இஸ் ஆக்சுவலி ட்ரிகர் பேஸ்ட். ஸோ வீசிங் இஸ் நாட் a disease, அது ஒரு ட்ரிகர் பேஸ். உடம்புல ஒரு ஏதாவது ஒரு ட்ரிகர் வந்தா குழந்தைக்கு வர ஆஸ்துமா தொந்தரவு அது அப்பப்ப வர்றது. சில குழந்தைங்களுக்கு அது அன்கண்ட்ரோல்டா போகும்போதுதான் மோசமாகும். ஸோ அன்கண்ட்ரோல்டு வீசிங்னு வச்சுக்கோங்க. அன்கண்ட்ரோல்டு வீசிங் இருக்கு, இல்ல ஹார்ட் இல்ல வேற ஏதாவது தொந்தரவுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, அப்புறம் லங் வால்யூம் குறைவா இருக்கு. இந்த ஸ்பெஷல் சைல்டு எல்லாம் பாத்துக்கணும், உடலோட டிஃபார்மிட்டிஸ் இருக்கும், ஏதாவது என்ன சொல்ற லங்கோட ஷேப்போ இல்ல வால்யூமோ அடிக்குலேட்டா இருக்காது, இல்ல அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு. ஏதாவது தொந்தரவுக்கு குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆல்ரெடி ரொம்ப நாளா காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. இல்லைன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தா மட்டும் பாருங்க. குழந்தைக்கு சடனா இருமல் வந்துகிட்டே, இருமல் விடாம வந்துட்டு இருக்கு, மூச்சு வாங்குது, யூரின் சரியா போக மாட்டேங்குது, பால் சரியா குடிக்க மாட்டேங்கிறாங்க, ஃபுட்டு சரியா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க, கேட்கறதுக்கு ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு குழந்தை கொஞ்சம்
உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது, குழந்தை கொஞ்சம் பேல் ஆன மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சிக்னஸ்க்கான அறிகுறிகள் இருக்குன்னா நீங்க அப்போ சேச்சுரேஷன் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸ் தான் நம்ம யூஸ்வலா வந்து எல்லார் வீட்லயும் வச்சிருப்போம். குழந்தை கையில நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னாலும், கை இப்படி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்குன்னாலும் சேச்சுரேஷன் தப்பா தான் காட்டும். ஓகேங்களா? இன்னொன்னு, அங்க ரொம்ப கூல் கிளைமேட்டா இருக்கு, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு, நீங்க எந்த கையில வச்சிருக்கீங்களோ கை ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னாலும் சேச்சுரேஷன் கம்மியா காட்டும். சோ இதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா ப்ராப்பரா கரெக்ட் பண்ணிட்டு நீங்க சேச்சுரேஷன் பார்க்கணும். அப்படி பாக்குற சேச்சுரேஷன் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முதல்ல இருந்து பார்க்கலாம். நான் சொன்ன இந்த ஹை ரிஸ்க் சில்ட்ரனுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். இல்லைன்னா ஹை ரிஸ்க் சிம்டம்ஸ் டெவலப் ஆயிருக்குன்னா நீங்க பார்க்கலாம். சோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க சேச்சுரேஷன் வந்து சடனா பெரியவங்க அளவுக்கெல்லாம் வந்து சடனா டிராப் ஆகாது, உங்களுக்கு ஃபர்ஸ்டே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். And 94 உடனே ஹாஸ்பிடல் போற மாதிரி. Very good evening, doctor. So it was actually a wonderful session, and or a doubt, doctor. My daughter is currently running 11 years, completed 11 years, and okay. I have joined this session from Pallavaram. My name is Arun. Apart from regular intake food, any specific food to be given to children to increase the immunity power? Immunity, and also one more, let me add up the second question. Ipo WhatsApp media and then through while speaking to friends la, everybody is telling about a syrup by name Clavira, like syrup children's ku and syrup tharala, corona varama irukradhukku tharala, adha mari solranga. How far it is good and is it advisable? These are my two doubts. Kindly clarify, doctor. Healthy food is very very necessary for children and not just for COVID. எப்பயுமே வந்து ஒரு ஹெல்தி ஃபுட் எடுக்கிற குழந்தைக்கு வந்து எந்த குழந்தையாகட்டும் அடல்ட் ஆகட்டும் இந்த பேலன்ஸ் டயட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப நெசசரி. இதுக்குன்னு ஸ்பெசிபிக் ஃபுட்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. பட் தேர் ஆர் ஃபுட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளதுல இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஸோ உடம்புக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும்போது அதை வந்து கொல்றதுக்கு நம்ம பாடி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உள்ள கொடுக்குது. சைட்டோகைன் ரிலீஸ் இன்ஃப்ளமேட்டரி ஸ்ட்ராம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது ஃப்ரீ ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ், ஃப்ரீ ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நேச்சுரலாவே பாடியில வந்து அந்த ஃப்ரீ ஆக்சிடென்ட் ரேடிக்கல்ஸ் இஸ் ஆக்சுவலி இன்ஜூரியஸ் டு அவர் பாடி. அந்த இன்ஃபெக்ஷனை கொல்றதுக்காகவோ இல்ல வேற ஏதாவது ரீசனுக்காகவோ அது பாடியில இருந்து ரிலீஸ் ஆகும். பட் நம்ம பாடியவே திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும், ஏன்னா எக்ஸஸா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா. ஓகேங்களா? அதுல அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ் வந்து அந்த மெக்கானிசமை மட்டும் கொஞ்சம் உடம்புல இருக்கிற சில விஷயங்கள் அந்த மெக்கானிசமை மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஆக்ட் பண்ணி இது பண்ணும். ஸோ அந்த கேட்டலேஸ், அந்த பெராக்சிடேஸ், அந்த மாதிரி என்சைம்ஸ் வேலை செய்யறதுக்கு முக்கியமான சத்துன்னு பார்த்தாக்கா விட்டமின் சி, விட்டமின் இ, நெக்ஸ்ட் வந்து செலினியம், ஜிங்க்னு சொல்லி இந்த மாதிரி ஃபுட்டு தான். நீங்க பேலன்ஸ் டயட், நீங்க இதெல்லாம் ஸ்பெசிபிக்கா விட்டமின் சி, விட்டமின் இ அப்படின்னு ஸ்பெசிபிக்கா நீங்க தேடுறது விட்டுட்டு பேலன்ஸ் டயட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ பேலன்ஸ் டயட் நீங்க நீங்க அப்கோர்ஸ் நீங்க வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி வந்து ஆல்மோஸ்ட் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது. அயன் சரியா எடுத்துக்கிறது இல்ல, செலினியம் அண்ட் விட்டமின் சி, ஜிங்க் இதெல்லாம் அடிக்குவேட்டா அவங்க எடுத்துக்கிறதே இல்லை. ஃபுட்டோட குவான்டிட்டி நிறைய எடுக்கிற அளவுக்கு இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி வந்து வராம இருக்கிறதுக்கு பேலன்ஸ் டயட் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தாக்கா நீங்க ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா ஃபுட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். சீரியல்ஸ், பல்சஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட், குட் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும். அதுல அண்ட் மோர் ஓவர் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கேட்டகரிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்துலயும் நான் கவர் பண்ணி ஒரு நாளைக்கு கொடுத்தேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே போதும். அண்ட் ஒன் மோர் வந்து வாட்ஸ்அப்ல எது வந்தாலுமே வந்து இது கொடுத்து, அதாவது தேர் இஸ் நோ ஆல் நெவர் ஆர் ஆல்வேஸ் அப்படிங்கறதே மெடிசன்ல கிடையாது. 100% எஸ்ன்னு கிடையாது, 100% நோன்னு கிடையாது. அந்த மாதிரி எந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தாலும் இது கொடுத்தா சரியாயிடும், வரவே வராது அப்படின்னாலோ இல்ல இது பண்ணினா கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி எந்த மெசேஜ் வந்தாலுமே வந்து நீங்க அதை அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. இப்ப உங்களுக்கு வந்து பால் சேரும், சில பேருக்கு பால் சேராது. பால் நல்லது அப்படின்னு சொன்னாலே கூட வந்து
ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த விஷயமே கூட வந்து எவ்ரி பர்சன் டிஃபர்ஸ். ஸோ எப்படி ஒரு ஜெனரலைஸ்டா ஒரு விஷயம் எடுத்து எல்லாத்துக்கும் இது சரியாகும் அப்படின்னு நம்ம இதே கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து ப்ரிவென்ஷன்ங்கிறது வேற, கியூர்ங்கிறது வேற. ஒரு வைரஸ் வந்து வராம நம்ம ப்ரிவென்ட் பண்றது, வைரஸை தடுக்கிறதுனால தானே மட்டும்தான் முடியும். ஸோ மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷ் பண்ணி நீங்க இது நீங்க உங்களை நீங்களே வந்து அது வைரஸ் வந்து உங்க பாடியில ஒரு என்ட்ரி கொடுக்காம இருந்தாதான் வைரஸ் வந்து வராம தடுக்க முடியுமே ஒழிய, எந்த சிரப்னால அது வந்து அடல்ட்டுக்கும் சொல்றேன், எந்த டேப்லெட்டும் எந்த சிரப்பும் வந்து உங்களுக்கு வைரஸ் வராம தடுக்காது. அந்த டீடாக்சிஃபைங் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுல நீங்க டர்மரிக், கிராம்பு எதுவா வேணும் எடுத்துக்கோங்க. நம்ம ஆனியன், டொமேட்டோ, கார்லிக் இதெல்லாம் ப்ரீபயோட்டிக் ஃபுட்னு சொல்லுவோம். குடல்ல இருக்கிற இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணி விடும், நல்ல பாக்டீரியாவை ஜாஸ்தி பண்ணி விடும். ஸோ அதே மாதிரிதான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸும் அதே வேலையை தான் பண்ணும். சூப்பர் இம்யூன் ஃபுட்ஸும் அதே தான், லைக் ஸ்பைருலினா, ப்ளூ ஆல்கேன்னு என்னென்னவோ வருது, அதெல்லாம் இந்த எல்லாமே வந்து ஒரே வேலையை தான் பண்ணும். உங்களுக்கு பாடியில இருக்கிற அந்த நான் சொன்னலையே ஒரு மெக்கானிசம், அந்த உங்க பாடியில அந்த இன்ஃப்ளமேட்டரி ஃப்ரீ ஆக்சிடென்ட் ரேடிக்கல்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணும், அவ்வளவுதான். இது வந்து கோச் மாதிரிங்க, எல்லா ஃபுட்டுமே கோச் மாதிரி. நீங்க அது வந்து மெயின் கேம்குள்ள வராது. அது நீங்க ரொம்ப நாள் கோச்சிங்கிறது, ட்ரைனிங்கிறது என்ன அர்த்தம், உங்க பாடி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது கொடுத்துட்டு இருக்கணும்னு அர்த்தம். கரெக்டா மேட்ச் நடக்கும்போது பிளேயர்ஸ் எல்லாம் போய் வெளியில உட்கார வச்சுட்டு கோச்சை தூக்கி நீங்க கேம் விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி தான் ஃபுட்ல சரி பண்ணுங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ வி ஆர் ஒரு கண்டேஜியஸ் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் ஒன்லி பை ஸ்டாப்பிங் த வைரஸ் ஃப்ரம் என்டரிங் யுவர் பாடி. அண்ட் தேர் இஸ் நோ நெவர் ஆர் ஆல்வேஸ் இது சாப்பிட்டா இது கண்டிப்பா சரியாயிடும் அப்படிங்கறதோ, இல்ல இதை போட்டுறாதீங்க உங்க உடம்புல கண்டிப்பா பாதிப்பு வரும்னு சொல்லி எது இருந்தாலும் நீங்க நம்பாதீங்க. இஃப் யூ வாண்ட், நீங்க அதை வந்து வெரிஃபை பண்றதுக்கு நீங்க கூகுள் போங்க. கூகுள்ல போய் சயின்டிபிக் ஜேர்னல்ஸ் இருக்கிற சைட்ல சர்ச் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் படிக்காதீங்க. சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்லயுமே வந்து நாங்க மெட்டா அனாலிசிஸ், ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னல் வந்து ஸ்பான்சர்டு ஜேர்னலான்னு பார்ப்போம். இல்ல மெடிக்கல் பர்சன் வந்து நல்லா நம்ப தகுந்த ஆளுங்க தான் வந்து போட்டிருக்காங்க, எந்த ஒரு பார்மசி கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணல அப்படின்னாதான் வந்து நாங்க அது வந்து அன்பயாஸ்ட் எவிடன்ஸ்னே எடுத்துப்போம். ஓகேங்களா? சோ நீங்க வாட்ஸ்அப்ல வர்றது இந்த மாதிரி வர்றதெல்லாம் நீங்க தாரணா 2 நாள் முன்னாடி கூட பார்த்தேன். வேக்சின் போட்டா வந்து அனஸ்தீசியா வேக்சின் போட்டுட்டு அனஸ்தீசியா போடுறவங்க செத்து போயிடுறாங்க, தயவு செஞ்சு யாரும் வேக்சின் போடாதீங்கன்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேக்சின் மக்கள் எதுக்கு போடுறாங்க, அவங்க தானா யாரும் போட போறது இல்ல. போட்டா டாக்டர் தான் போடுவாங்க. அப்படி போட்டா நீங்க தாராளமா அந்த டாக்டர் புடிச்சு நீங்க ஜெயிலுக்குள்ள போடலாமே, யார் அப்படி பண்ணுவாங்க? சோ இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. இத வந்து நிறைய பேர் ஃபார்வர்டும் பண்ணிட்டு இருக்காங்க. Yeah, okay. So the next question is from Akila. Hello, doctor. Thank you so much for this very eye-opening session in creating awareness. So, doctor, I have 2 queries. So, first one, the adults cases la pathina mostly we went ahead with CT scan as the next level of diagnosis mari. So, அந்த மாதிரி kidsல வரக்கூடிய situations இருக்கா? And second question is இப்போ adultsக்கு வந்த மாதிரி post COVID disease, அதாவது இந்த we are seeing like black fungus, yellow fungus அந்த மாதிரி. So இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருக்குமா கிட்ஸ்ல? ரொம்ப ரொம்ப கம்மிங்க, வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சிடி ஸ்கேன் இஸ் நாட் நெசசரி அன்லெஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தைய பார்த்து இண்டிவிஜுவலைஸா பார்த்து சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலயும், இல்ல எதுக்குமே ஃபீவர் குழந்தை வந்து அந்த ஹை ரிஸ்க்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பெரியவங்க வச்சு கம்பேர் பண்ண வேணாம். சிடில ஸ்பெசிபிக்கா எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நான் சப்போஸ் அவ்வளவு மோசமானாங்கன்னா எக்கோ தான் தேவைப்படும். கார்டியாக் எக்கோன்னு சொல்லுவோம். எக்கோங்கிறது இந்த ஹார்ட் தொந்தரவு உள்ளவங்களுக்கு எல்லாம் பாக்குறதுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது எக்கோ பண்ணி நம்ம எக்கோ கார்டியோகிராம் சொல்லுவோம். அது இசிஜி அண்ட் எக்கோ கார்டியோகிராம் அதுதான் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ குழந்தைங்களுக்கு வர்ற சிக்னஸ் வந்து அதை வச்சுதான் இருக்கு. ஸோ நான் இப்பதானங்க சொன்னேன், ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் வந்து ரொம்ப வர்றது இல்ல. குடல் தொந்தரவுகள், ஓவரால் உடல் தொந்தரவுகள், இந்த ஹார்ட் தொந்தரவுகள் தான் ஜாஸ்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது இதுவுமே வந்து சிக்காகிற குழந்தைங்களுக்கு தான். சோ அவங்களுக்கு சிடி ஸ்கேன்ல ஒன்னும் ஸ்பெசிபிக்கா தெரிய போறது இல்லை. மேபி எக்ஸ்ரே தேவைப்பட்டுச்சுன்னா குழந்தைக்கு அது
எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்ரே தேவைப்படும். சில பிளட் டெஸ்ட் தேவைப்படும். பெரியவங்களுக்கு பண்ற பிளட் டெஸ்ட் கூட தேவைப்படாது. அந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிளட் மார்க்கர்ஸ் பாக்குறதுக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது அடிஷனலா செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஒரு வைரஸ் வந்திருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி கொஞ்சம் உடம்புல இருக்கிற எல்லா இம்யூன் செல்ஸுமே வந்து இதை ஃபைட் பண்ண போகும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி டவுன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால கல்ச்சர் அந்த மாதிரி தான் தேவைப்படும். அண்ட் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன் பார்த்தாக்கா இந்த MISC மாதிரி போற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ரெகுலரா வந்து எக்கோ தேவைப்படலாம், ஒரு மேபி ஒரு 1 or 2 months. அதுக்கு மீறி வந்து வேற தொந்தரவுகள் பெருசா எதுவும் வராது. அந்த மியூகார்மைகோசிஸ் அந்த பிளாக் ஃபங்கஸ் அதெல்லாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தாக்கா வந்து மல்டிபிள் காசஸ் இருக்கும். ஸ்டீராய்டு போடுவாங்க, அந்த பர்சனோட இந்த மாஸ்க் வந்து அன்கிளீனா இல்லாத ஒரு ஈரமான மாஸ்க் போட்டிருப்பாங்க. எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அது ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்ஃபெக்ஷனாவே இருந்தா கூட நீங்க அதுக்கு ஒரு வழி கொடுத்தாதான் அது உள்ள வரும். உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு உள்ள வர்றதுதான் பிளாக் ஃபங்கஸ். ஸோ பிளாக் ஃபங்கஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் எப்பயுமே இருக்கிறது தான், உங்க உடம்புக்குள்ள எப்பயுமே வராது. ஒரு ஹெல்த்தி அடல்ட்டுக்கோ ஒரு ஹெல்த்தி கிட்டுக்கோ எப்பயுமே வராது. நீங்க HIV இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி வரும். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து கோவிட்னால வந்து பிளாக் ஃபங்கஸ் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகல, அவ்வளோ சீக்கிரம் வராது. வந்தா based on the heart things only. Thanks, doctor. And Dr. Kavya, another point, like in the second wave வந்து நிறைய பேர் பண்ணது என்னன்னா வந்து இனிஷியல் டேஸ்லயே வந்து போய் எல்லாம் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு இருந்தாங்க. லைக் as a precaution அவங்களா போய் எடுத்துட்டு இருந்தாங்க. and telling that with the radiological score எல்லாருமே சிடி ஸ்கோர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்துட்டு வந்து இனிஷியல் டேஸ்ல வந்து 4 out of 25 or 4 out of like 40 or anything telling that இந்த மாதிரி ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கு, ஸோ வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை அப்படின்னே நிறைய பேர் டிலே பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் மேபி உங்களால ஒரு அவேர்னஸ் பண்ண முடியுமா, லைக் யூ ஷுட் கோ ஃபார் அ சிடி ஸ்கேன் 1 week when it is necessary and during the inflammation phase, like when it is necessary. Like taking the CT scan in initial days, like say 3 or 4 days, is not completely required. So on the point or அதுக்கு emphasis. Yeah. கோவிட் மட்டும் கிடையாதுங்க, எல்லா வைரஸுமே வந்து உள்ள வந்த உடனே அது மல்டிப்ளை ஆகணும். ஒரு வைரஸ்னால தனியா சர்வைவ் ஆக முடியாது. ஒரு பாடியில ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும். அது இட் cannot survive alone anywhere. காத்துல இருக்குன்னா ஒரு மேக்ஸிமம் 1 to 2 hours அவ்வளவுதான், செத்து போயிடும். ஒரு பாடி ஒரு ஹாஸ்ட் இருந்தாதான் அதனால சர்வைவ் ஆக முடியும். இட்ஸ் an obligate intracellular parasite. ஓகேங்களா? சோ ஒரு ஹாஸ்ட் இல்லாம ஒரு ஹாஸ்ட் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அது முதல்ல அது வந்து மல்டிப்ளை ஆகி அதுக்கப்புறம் செல்ஸ் பிரேக் பண்ணி உடைச்சு வெளியில வந்து அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸ்லயும் போய் உட்காந்துக்கும். இந்த வைரஸ் மட்டும் கிடையாது, எல்லா வைரஸும் அப்படித்தான் பண்ணும். டெங்கு ஆகட்டும், சிக்கன் பாக்ஸ் ஆகட்டும், மீசல்ஸ் ஆகட்டும், எல்லா வைரஸும் அந்த காரியத்தை தான் பண்ணும். கோவிடுக்கு வந்து பிளட் வெசல் டிசீஸ்ங்கிறதுனால பிளட் போற உங்களுக்கு பிளட் வெசல அரிக்குது. அதனால உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சாதாரணமா எங்கேயாவது கொசு கடிச்சாலே அங்க வந்து ரெட் கலர்ல வீங்குது, பெயின் வருது, அந்த மாதிரி உங்க பாடி வந்து அதை தள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி கோவிட் வந்து பிளட் வெசலுக்குள்ளே போய் நல்ல ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் அரிக்க ஆரம்பிக்கும், எண்டோதீரியல் டேமேஜ் காஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ அது வந்து நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அவங்க மல்டிப்ளை ஆகணும். இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்க மல்டிப்ளை ஆயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நீங்க சிடி ஸ்கேன் எடுக்கும் போது டேமேஜ் தெரியாது. அவங்க மல்டிப்ளை ஆகி எல்லாம் ஓகே, நம்ம நிறைய பேர் சேர்ந்துட்டோம், போய் எல்லா இடத்துலயும் போய் பிளட் வெசல் எல்லாத்தையும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு ஹியூமன் அட்டாக் எல்லா இடத்துலயும், எஸ்பெஷலி அடல்ட்டுங்கிறதுனால லங்ஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெடிலிக்ஷன் இருக்கு. சோ அங்க போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் வந்து உங்களுக்கு லங் டேமேஜ் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து வைரஸ்னால வர்றது கிடையாது, வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா பாடி ஃபைட் பண்றதுனால வர்ற ரியாக்ஷன். வைரஸ் ஆல்ரெடி செத்து போயிருக்கும். ஓகேங்களா? சோ அதனாலதான் வந்து ஒரு லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் கோவிட்ல வந்து உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவ் ஆகுது, கோவிட் ஆன்டிஜன் வந்து நெகட்டிவ் ஆகுது, PCR வந்து நெகட்டிவ் ஆகும், ஆன்டிபாடிஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா? சோ அந்த டைம்ல தான் நீங்க சிடி எடுக்கணும். சோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்க சிடி எடுத்துட்டு அப்ப வந்து உங்களுக்கு குயிசன்ட் ஃபேஸ்ல ஒரு வைரஸ் வந்து நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கிற டைம்ல போய் டேமேஜ் அசஸ் பண்ணீங்கன்னா அதுல டேமேஜ் தெரியாது. சோ அந்த சிடி எப்ப எடுக்கணும் அப்படிங்கறதே வந்து ஒரு 5th டேக்கு மேலதான். இப்போ சோஃபார் பேஸ்ட் ஆன் தி அதர் பீப்புள்
எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுல ஒரு 5th டேக்கு மேல, அந்த 5th டே எப்போங்கிறது தெரியறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். ஒரு பர்சனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எப்ப தொந்தரவு ஸ்டார்ட் ஆச்சு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, பைஃபேசிக் ஃபீவர் வந்து சரியாயிட்டு 2வது வாட்டி ஃபீவர் ஸ்பைக் எடுக்குது. இல்ல உங்களுக்கு ஃபீவரே இல்லைன்னு அடல்ட் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஃபீவரே இல்லைனாலும் ஹெட்ஏக் இருக்கு, லாஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் மட்டும் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படிங்கும் போது, அதுக்கப்புறம் சரியாயிட்டு திரும்ப நீங்க வர்சன் ஆகுறீங்க அப்படிங்கும் போது சிடி எடுத்தாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்க ஃபைண்டிங் தெரியும். இது பீடியாட்ரிக் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அந்த சிக் ஆகிற பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு தி அடல்ட்ஸ். ஸோ அடல்ட்ஸ் ஹேஸ் டு பி கேர்ஃபுல் in knowing when the symptoms started, when you have to take CT, and you don't do anything and reassure yourself without consulting anybody. Yeah. Yes. Murali, next question. Murali, நீங்க next question கேட்கணும். Okay, Anusha. Yeah, am I audible? Hello. Yes, sir. Yes, sir. Actually, எனக்கு என்ன டவுட்னா, எனக்கு 3 questions. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மதர் வந்து COVID-19 இன்ஃபெக்டட் ஆகி, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணலாமா குழந்தைக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது. செகண்ட் கொஸ்டின், சப்போஸ் சில்ட்ரன் குழந்தை வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்டட் ஆகி COVID-19 இன்ஃபெக்டட் ஆகி அவங்களுக்கு வந்து மதர் வந்து நார்மலாக இருக்கிற மதர் வந்து அவங்க ஃபீட் பண்ணலாமா? அப்படி பண்ணா என்னென்ன ப்ரிகாஷன்லாம் எடுக்கணும்? அது இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பட் நான் திரும்ப சொல்றேன். ஒரு கோவிடோட ஸ்ப்ரெட் மோட் ஆஃப் என்ட்ரின்னு பார்த்தாக்கா வந்து மூக்கு, வாய், அப்புறம் கண்ணுல இருக்க கண்ணீர்கள், கண்ணுல தேய்க்கிறது, இந்த மாதிரி கை எங்கேயாவது வச்சுட்டு கண்ணுல தேய்க்கிறது, இது மட்டும்தான் இப்போதைக்கு. மில்க் மூலமா கோவிட் பரவாது, மில்க் மூலமா ஆன்டிபாடி தான் பரவும். ஆக்சுவலி அது குழந்தைக்கு பெனிஃபிஷியல் தான். ஒரு கோவிட் வந்த ஒரு மதர் வந்து எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த ஆன்டிபாடி மட்டும் கிடையாது, அம்மாக்கு என்ன நோய் வந்தாலும் அம்மாவோட பால் மூலமா குழந்தைக்கு போக போறது அம்மா கிட்ட இருக்கிற எதிர்ப்பு சக்தி மட்டும்தான். டைரக்ட் டிரான்ஸ்பர் குழந்தைக்கும் அம்மாக்கும் எப்ப நடக்கும்னா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல குழந்தை ரூம்ல இருக்கும் போதோ அம்மா வந்து மாஸ்க் போடாம குழந்தை மேல காஃப் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு வென்டிலேட் ஆகாத ஒரு ரூம்ல வந்து காஃப் பண்ணி இருக்கிறாங்க, அந்த காஃப் பண்ணி கையை வச்சு இப்படியே வச்சுட்டு அந்த அதே கையால குழந்தைய தொடுறாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணாம குழந்தைய ஹேண்டில் பண்றாங்கிற அந்த பட்சத்துல மட்டும்தான் குழந்தைக்கு பரவுமே ஒழிய ஃபீடிங் மூலமா பரவாது. மதர் சிக்கா இருக்காங்க அப்படின்னா மட்டும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்பயுமே கூட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பாலை எடுத்து வச்சு கொடுக்கலாம் முடியும் அப்படின்னா. மதர்னால அன்லஸ் மதர் இஸ் வெரி வெரி சிக், நீங்க வந்து பிரெஸ்ட் ஃபீட் வந்து எதுக்குமே ஸ்டாப் பண்ண தேவையில்லை. குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் எப்ப ஸ்டாப் பண்ணணும்னா, குழந்தைக்கு வந்து பால் எடுக்க முடியாத அளவுக்கு ஃப்ளூயிட் போடுற அளவுக்கு சிக்கானா மட்டும்தான். மற்றபடி பிரெஸ்ட் ஃபீட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட் ஃபார் தி பேபி. இன்னொன்னு கோவிட் பாசிட்டிவ் பேபிக்கும் மதர் வந்து கொடுக்கலாம். ஷீ ஹாஸ் டு பி, குழந்தைகிட்ட இருந்தும் அடல்ட்டுக்கு டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ மதர் வந்து எப்பயுமே வந்து மாஸ்க் போட்டிருக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிருக்கணும் குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது. ஓகே, பட் செகண்ட் கொஸ்டின், இப்போ நம்ம அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது நமக்கு வந்து இந்த இயர்லி சைன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இதே சில்ட்ரன்ஸுக்கு வரும்போது அந்த டீஹைட்ரேஷன் கூட என்னென்ன இயர்லி சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கும், அதை எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றது? டீஹைட்ரேஷன் வந்து ஃபீவர்னாலே டீஹைட்ரேஷன் வருங்க. வெதர் கோவிட் ஆர் எனி அதர் ரீசன், ஃபீவர் ஜாஸ்தியானாலே டீஹைட்ரேஷன் எல்லாத்துக்கும் வரும். உங்களுக்கு டீஹைட்ரேஷன் இருந்து நாக்கு வறண்டு போய் தான் வந்து நிறைய பேருக்கு சோட் ரோட்டே அக்ரவேட் ஆகுறது சளி இருமலை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரைனஸ் வந்து நீங்க நான் சொன்னேன், ஃபீவர் வந்துச்சுனாலே பேராசிட்டமால் கொடுங்க. அப்புறம் ஃப்ளூயிட் ரிச் ஃபுட்ஸ், குழந்தைக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் அதை ஜாஸ்தி கொடுங்க. சாலிட் எடுக்க முடியலையா, ரொம்ப சந்தோஷம், லிக்விட் ஃபுட்ஸ் மட்டும் கொடுங்க. எலக்ட்ரால் பவுடர் கொடுங்க, ஓஆர்எஸ் சொல்லுவோம், ஓஆர்எஸ் லிக்விட் பேக்கெட்ஸ் எவ்ரிவேர். ஸோ அதுல வந்து 100 ml வந்து 240 மில்லிஆஸ்மோல்ஸ் இருக்கும். சோ அது அது வந்து நீங்க ட்ரிப் ஏத்துறதுக்கு சமம். சோ சாப்பிட முடியாத குழந்தைங்க டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து அதுக்கான அறிகுறிகள்ங்கிறத விட அது வராம தடுக்கிறதுக்கு நீங்க இதை பண்ணணும். என்னென்ன ஃப்ளூயிட்ஸ் நான் ஃபர்ஸ்டே இப்பதான் சொன்னேன்.
அண்ட் டீஹைட்ரேஷனுக்கான அறிகுறிகள் நீங்க கொடுக்கறதுக்கும் மீறி டீஹைட்ரேட், நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட், குழந்தைங்களுக்கு குடல் தொந்தரவுகள் ஜாஸ்தியா இருக்கு, டயரியா இருக்கு, லூஸ் மோஷன், வாமிட்டிங், இந்த மாதிரி தொந்தரவுகள் ஜாஸ்தியா இருக்குங்கும் போது யூரின் சரியா போகல அப்படின்னாலும் குழந்தை இந்த கண்ணோட ஒயிட் பாத்தீங்கன்னாலோ இல்ல வாய்க்குள்ள பாத்தீங்கன்னாலும் ட்ரையா இருக்கு அப்படின்னாலோ குழந்தை வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, லிக்விட் இன்டேக் அடிக்குவேட்டா இல்ல. குழந்தை நீங்க குடுக்குற பிரியாணி சாப்பிடலன்னா பிரச்சனை கிடையாது, ஆனா தண்ணி குடிக்கலன்னா பிரச்சனை. சோ நீங்க யூஸ்வலா கொடுக்குற ஃபுட் சாப்பிடாம இருந்தா கூட அடம் பிடிக்கும். அதே ஒரு இரிட்டபிள் ஃபீவர் வந்தா கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங், நம்ம கிட்ட சொல்லவும் முடியாது என்ன பண்ணுதுன்னு அவங்களால சொல்லவும் முடியாது. சோ நைனேன்னு அழுவாங்க. பட் ஆனா பால் ஃபீடிங் சரியா எடுத்துக்கல, யூரின் சரியா போகல, ட்ரைனஸ் இன் தி மவுத் அண்ட் ஐஸ் இந்த மாதிரி ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க குழந்தை நல்லா டீஹைட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க, ஓரல் இன்டேக்கும் எடுத்துக்க முடியல அப்படின்னா அவங்க திருப்பி தேவைப்படுது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அடல்ட்டுக்கு வந்து ஸ்டீம் இன்ஹாலேஷன் அப்படின்ற மாதிரி ஓகே, பட் இதே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டீம் இன்ஹாலேஷன் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னஸா இருக்கும், அதனால குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கா? ஸ்டீம் இன்ஹலேஷன் குழந்தைங்களுக்கு ரோலே இல்லைங்க. நான் ஆக்சுவலி சில சளி தொந்தரவுகளுக்கு ஸ்டீம் இன்ஹலேஷன் சொல்லுவேன், ஓகேங்களா. அது வந்து சளியை இழைக்கிறதுக்காக அந்த மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன் இருக்கும், அது வந்து நெபுலைசேஷன் மூலமா வைப்போம். நான் ஃபர்ஸ்ட்ல திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், கோவிட் இஸ் நாட் அ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், ஓகேங்களா. சளியை ஜாஸ்தி பண்ணி அது லங்க மோசமாக்குறது கிடையாது. பிளட் வெசல் மூலமா லங்ஸ்க்கு போற பிளட் வெசல்ல அது வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதனால லங்ல ரியாக்ஷன்ஸ் வருது, அதுதான் மெயினா நடக்குது. சோ வந்து உங்களுக்கு அந்த டைம் இந்த எஸ்பெஷலி கோவிட்க்கு வந்து இன்ஹலேஷன் வேலை செய்யாது, நீங்க வைக்கிற ஸ்டீம் இன்ஹலேஷன் வேலை செய்யாது. சாதாரண சளி இருமலுக்கு வைக்கிற ஸ்டீம் இன்ஹலேஷன் இதுக்கு வேலை செய்யாது. பிகாஸ் கோவிட் இஸ் நாட் அ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் மெயின்லி, எஸ்பெஷலி இன் சில்ட்ரன். அது ஒரு வாஸ்குலைட்டிஸ், பிளட் வெசல் டிசீஸ், ஓகேங்களா. சாதாரண சளி இருமலுக்கு நானே வந்து நெபுலைசேஷன் வைப்பேன், பட் கோவிட் சினாரியோல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நெபுலைசேஷனும் வைக்கிறது ரெக்கமெண்டட் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் an aerosol generating procedure. நீங்க வைக்க உங்களுக்கு வந்து குழந்தை அதுலயே ரீப்ரீத் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கோவிட் பாசிட்டிவ் சைல்டு கிட்ட இருந்து அடுத்து உங்களுக்கு பரவும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஏரோசோல் ஜெனரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்ற இந்த இஎன்டில போய் இந்த த்ரோட் வாய் திறக்க சொல்லி இந்த பாக்குற ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், இந்த பல்லு டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ற ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், அதுவுமே ஏரோசோல் ஜெனரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் தான். சோ அது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போதுமே வந்து நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அது வந்து ஒரு எல்லா ப்ரிகாஷனும் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். சோ எனி ஏரோசோல் ஜெனரேட்டிங் ப்ரொசீஜர் இஸ் அவாய்டட். இந்த மாதிரி வீசிங் தொந்தரவு உள்ள குழந்தைங்களுக்கோ இல்ல சம்டைம்ஸ் கோவிட்லயே வந்து லங்ல ஃபார் எக்ஸ்டென்ட் லங்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, கோவிட் வந்து லங்ல வேற நார்மல் கோல்டு மெக்கானிசம் இல்லாம வேற மெக்கானிசம் மூலமா வந்து லங் கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டீராய்டு இன்ஹலேஷன், பெரியவங்களுக்கு போடுற ஸ்டீராய்டு மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டீராய்டு இன்ஹலேஷன் வந்து வைப்போம். அது வந்து ஒரு இது நான் சொன்ன மாதிரி இந்த ஏரோசோல் ஜெனரேட்டிங் ப்ரொசீஜர்னா சுத்தி முத்தி எதுவுமே யாருக்குமே அஃபெக்ட் ஆகாம ஒரு இடத்துல பெட்டர் தென் தட் வந்து இன்ஹேலர் மூலமா கொடுக்கறது தான் இப்போ ப்ரிஃபர் பண்றோம். ஓகே ஓகே, ஸ்பேசர் இன்ஹேலர்னு சொல்லுவோம். Yeah, okay. Next question is from Anusha Preeti. Yeah, I think audible இருக்குன்னு நினைக்கிறேன். So எனக்கு ரெண்டு questions டாக்டர். ஒன்னு வந்து சாரி சொல்லுங்க. ஒன்னு வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன், லைக் என்னதான் இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் there are some viruses which hides from the immune system and stays back. அது வந்து உண்மையா அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஸ்டே பண்ற பட்சத்துல அது கோவிட் பாசிட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆன இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு பரவற வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் வந்து பாசிபிளா? திஸ் இஸ் மை கொஸ்டின். அதாவதுங்க ஒரு ரொட்டீன் சினாரியோ வந்து எந்த வைரஸா இருந்தாலும் பாடியை ஃபைட் பண்ணி அந்த வைரஸை தள்ளி விட்டுரும். எப்போ வந்து ஒரு ஹியூமனை வந்து ஒரு வைரஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவா அட்டாக் பண்ணோம்னா வைரல் லோடு ஜாஸ்தியா இருக்கும் போது உள்ள போய் நான் மல்டிப்ளை ஆகும்னு சொன்னேன் இல்லையா, பட் அந்த உள்ள போற அந்த வைரஸ் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கோவிட் வார்டுல போய் நீங்க ஒரு பர்சன் உங்க மேல கால் பண்றப்போ உங்களுக்கு எவ்வளவு வைரல் லோடு வரும். அந்த மாதிரி ஒரு ஹை வைரல் லோட் சினாரியோல உங்க எதிர்ப்பு சக்தி ஆல்ரெடி கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இல்ல எதிர்ப்பு சக்தி எப்ப கம்மியா இருக்கும்னா உங்களுக்கு மால் நரிஷ்டா இருக்காங்க,
இல்ல வேற ஏதாவது டிசீஸ் ஆல்ரெடி இருக்கு, அவங்களுக்கு உடம்புல சிஸ்டம் வேற ஏதாவது சிஸ்டம்ல ஆல்ரெடி கோளாறு இருக்கு, ஸ்டீராய்டு வேற ஏதாவது தொந்தரவுக்கு ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருக்காங்க, குழந்தைக்கு லிக்கீமியா இந்த மாதிரி கேன்சருக்கு வந்து யூஸ்வலா அந்த மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை அடக்குற மாதிரி உங்களுக்கு மருந்துகள் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ரெம்டெசிவிர் அந்த மாதிரி ஆன்டி வைரல்ஸ், நாட் ஒன்லி ரெம்டெசிவிர், ஒசால்டாமிவர்னு சொல்லி இந்த டாமிஃப்ளூன் எல்லாம் வந்து உங்களுக்கு சார்ஸ்க்கெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா வந்து ஆன்டி வைரல் சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்படும். அண்ட் இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ற வைரல் இது வந்து முக்கியமானது வந்து ஹெச்ஐவி தான். ஸோ அதுதான் இம்யூன் சிஸ்டம் இவேட் பண்ணி, ஸோ அது வைரஸ் என்ன சொன்னேன் போய் செல்லுல போய் உட்காந்துக்கும், செல்லுக்குள்ள போய் வளரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஹெச்ஐவியை பொறுத்த வரைக்கும் வைரஸ் உட்கார்ற செல்லே வந்து இம்யூன் செல் தான், இம்யூன் செல்லை தான் ஸ்பெசிஃபிக்கா போய் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வைரல் கோவிட பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா இம்யூன் சிஸ்டம் அட்டாக் பண்றலைங்க, நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எல்லா டைமுக்கும் எல்லா செல்லையும் அட்டாக் பண்ணும். பிளட் வெசலுக்கு கொஞ்சம் மோர் ப்ரெடிலிக்ஷன் இருக்கு, எண்டோதெலியல் டேமேஜ் ரொம்ப காஸ் பண்ணும். அண்ட் கோவிட் பாசிட்டிவ் ஆயிட்டு ரெக்கவர் ஆனவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும், ரெக்கவர் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆயிருச்சு, அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. மேபி ஐ டிடன்ட் கெட் தி क्वेश्चन. அதுதான் கேட்டிங்களா? செகண்ட் क्वेश्चन. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அதாவது வைரஸ் வந்து இந்த மாதிரி இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து இவேட் பண்ணிட்டு ஹைட் ஆயிக்கும் அப்படிங்கிறது வந்து உண்மையா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து சப்போஸ் இஃப் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ட்ரூ, அந்த மாதிரி ஹைட் ரெக்கவர் ஆகி ஸ்டில் ஹைட் ஆயிருக்கு, லைக் சம் போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட இருந்து கிட்ஸுக்கு பரவுமா அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின். இல்லைங்க, ஹைட் ஆயிட்டு இருக்கிற இன்னொரு முக்கியமான வைரஸ் வந்து மீசல்ஸும் சிக்கன் பாக்ஸும். அது போய் நரம்பு மண்டலத்துல ஹைட் ஆயிக்கும், 10 வருஷம் கழிச்சு கூட வந்து மெனிஞ்சைட்டிஸ் பிரெயின் ஃபீவரா வந்து ஆக்ட் பண்ணுவோம், SSPன்னு சொல்லுவோம், சப் அக்யூட் ஸ்க்ளீரோசிங் பேன் என்செஃபலைட்டிஸ். ஸோ அந்த மாதிரி வைரஸ் சிஸ்டம் இவேட் ஆயிட்டு போற வைரஸ் வந்து கொஞ்சம் மிஞ்சி ஒரு சின்ன பெர்சன்டேஜ் வந்து போய் வேற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கும். கோவிடுக்கு அது வரைக்கும் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகல. ஸோ இந்த டெங்கு கோவிட் எல்லாம் வந்து ஆன்டிபாடி சைட்டோகைன் ஸ்ட்ராமா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, எக்ஸஸ் ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இவேட் ஆகக்கூடிய வைரஸ்ல கோவிட் இஸ் நாட் அ மேஜர் பார்ட். இவேட் ஆகக்கூடிய வைரஸ்ல சிக்கன் பாக்ஸ் இருக்கு, மீசல்ஸ் இருக்கு, ஹெச்ஐவி இருக்கு. ஓகே ஓகே யா ஓகே. நெக்ஸ்ட் இஸ் விக்னேஷ். Yeah, hi Dr. Kavya. So I have a question. So இது வந்து ஒரு layman perspectiveல இருக்கும் அந்த question, சரிங்களா? Out of curiosity, correct me if I'm wrong. So ஒரு மதர் இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் வேவ் 1 இருக்கட்டும் வேவ் 2 இருக்கட்டும் அதிகமாக பார்த்தது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ் கொஞ்சம் அதிகமாக இன்ஃபெக்ட் ஆனாங்க. இன்ஃபேக்ட் வீட்டில் அதிக பேர் இருந்தாலும், பட் அதையும் தாண்டி ஒரு 3 or 6 months or 9 months இருக்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அஃபெக்ட் ஆகும்போது what are the possibilities of that baby in the womb to also get affected? அது பாசிபிளா? கருவுல இருக்க ஒரு குழந்தையும் அஃபெக்ட் ஆகுமா? ஆமாங்க, ஆக்சுவலி வந்துங்க பிரெக்னன்சி இஸ் த இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட். பிரெக்னன்சிங்கிறது இந்த டயபெட்டிக் மாதிரியும் இந்த மால்நரிஷ்மெண்ட் மாதிரியும் ஒரு மால்நரிஷ்ட் ஸ்டேட்ல எப்பயுமே வந்து உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் மந்தமாகும். அதே மாதிரி பிரெக்னன்சி இஸ் அன் இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட் டியூ டு வேரியஸ் அதர் மெக்கானிசம்ஸ். அவங்களுக்கு பாடியில வந்து கேலரி ரெக்குவயர்மெண்ட் ஆகட்டும், அவங்களுக்கு ஹீமோடைலேஷன், நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால பிரெக்னன்சியே ஒரு எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச ஒரு ஸ்டேட். இப்ப உங்களுக்கு வர்ற ஒரு சளி இருமல் அவங்களுக்கு வந்துச்சுன்னா தீவிரமா வரும், சாதாரண சளி இருமல். உங்களுக்கு வர டெங்கு, நமக்கு வர்ற ஒரு டெங்கி அவங்களுக்கு ஒரு டெங்கி வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் தீவிரமா வரும். அதனாலதான் வந்து பிரெக்னன்சி பீப்புளுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகாம பாத்துக்குவோம் எப்பயுமே. ஸோ அதையும் மீறி வந்துருச்சு அப்படின்னா இப்ப வரைக்குங்க ப்ரீடம் டெலிவரிஸ் ஜாஸ்தியா இருக்கு. அவங்களுக்கு அவங்க உடம்ப அந்த ஒரு குழந்தையோட ரெக்குவயர்மெண்ட்டையும் இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ற ரெக்குவயர்மெண்ட் ரெண்டுமே மீட் பண்ண முடியாம ப்ரீடம் டெலிவரிஸ் ஜாஸ்தி நடக்குது. பட் மதர் கிட்ட இருந்து குழந்தைக்கு வைரஸ் போற மாதிரி எந்த இதுலயும் இப்ப வரைக்கும் வரல. ஆன்டிபாடி தான் போகுது. ஒரு மதர் கிட்ட இருந்து தொப்புள் கொடி வழியா பிளசண்டா வழியா ஆன்டிபாடி டிரான்ஸ்மிஷன் நடக்குது. பட் ஆனா வந்து கோவிட் வைரஸ் டிரான்ஸ்மிஷன் நடக்கல. ஒரு வைரஸ் டிரான்ஸ்மிஷன் ஒரு பிரெக்னெண்டா ஆயிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உண்டாயிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் 3 monthsக்குள்ள சில ஸ்பெசிபிக்கா சில டிசீசஸ் இருக்கு, டார்ச் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா குழந்தைக்கு உடல் உறுப்பு கோளாறுகள், வெயிட், லோ பர்த் வெயிட்,
இன்ட்ராயூட்ரைன் growth retardation, இன்னும் கூட கொஞ்சம் அனாமலிஸ், ஹார்ட் தொந்தரவுகள், ஹியரிங் லாஸ், அப்புறம் பென்டல் ரிட்டார்டேஷன் இந்த டெவலப்மெண்டல் டிலே அதெல்லாம் கூட வருது. பட் வந்து கோவிடுக்கு அப்படி கிடையாது. பிகாஸ் so far the risk that has been found is increase in number of preterm deliveries. 40 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணாம உடனே வந்து குழந்தைய வெளியில எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. மத்தபடி வைரஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து பெருசா இல்ல. ஆன்டிபாடி டிரான்ஸ்மிஷன் இருக்கு. பிரஸ்ட் ஃபீட் பண்ணாலும் ஆன்டிபாடி டிரான்ஸ்மிஷன் இருக்கு. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கும் வந்து டிரான்ஸ்மிஷன் நடக்குது, ஆன்டிபாடி டிரான்ஸ்மிஷன் நடக்குது. தட் இஸ் a protective antibody actually. Thanks, Kavya. You answered. Yeah, one last question maybe from Jayanti. Hi, good evening, Dr. Ashrita and Dr. Kavya. Can you hear me? Yeah, Yes. Hello. Doctor, hello, good evening. Ashrita, good evening, ma. என்னோட கிராண்ட் டாட்டர் வந்து அயர்லாண்ட்ல இருக்காங்க டாக்டர். அவங்களுக்கு இப்போ ஹாலிடே, அவங்க இப்போ இந்தியாவுக்கு வர முடியுமா? 8 years old, அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. 3rd wave அஃபெக்ட் ஆகுமா? கேர்ஃபுல்லா வரலாமா அவங்க? நீங்க எனக்கு டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எப்படின்னு தெரியலீங்க. முதல்ல வேக்சினேஷன் சர்டிபிகேட் இருந்தாதான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சில கண்ட்ரிஸ் இருக்காங்க. சோ நீங்க அதெல்லாம் நீங்க வந்து டேக் கேர் பண்ணிட்டீங்க. என்ன உங்களுக்கு டிராவல், உங்க ஏர்லைன்ஸ் என்ன சொல்றாங்க, கண்ட்ரில என்ன இன்டர்நேஷனல் டிராவல் வச்சு என்னென்னலாம் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கணும். பிகாஸ் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கோவிட் வேக்சினேஷன் சர்டிபிகேட் கேட்டு சைன் வாங்குறதுக்காக வந்தாங்க எனக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து குவாரண்டைன், RT-PCR நெகட்டிவிட்டி அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போக இங்க வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த யூஷுவல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட இருக்காங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் US மாதிரி கண்ட்ரில வந்து இப்ப 12 yearsக்கு மேல வேக்சினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ லெஸ் தென் 12 year வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இவங்களுக்கு வந்து மேபி நீங்க இந்த இல்ல எல்லாமே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்கும் போது இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ், யூஷுவல் ரொட்டீன் நீங்க ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்தியால தான் ரொம்ப டேஞ்சர் அப்படிலாம் ஏதாவது இருக்கா யூரோப்பை விட? அங்க யூரோப்ல நிறைய எல்லாருமே வேக்சினேட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் புடிச்சு. குழந்தைங்களுக்கு இன்னும் பண்ணல, அவங்க பேரண்ட்ஸ் பண்ணிட்டாங்க, குழந்தைக்கு இன்னும் பண்ணல. குழந்தைக்கு எங்கேயுமே பண்ணல, லெஸ் தென் 12 year எங்கேயுமே பண்ணல. நான் அடல்ட்ஸ்க்கு வேக்சினேட் பண்ண குழந்தைக்கு யார்கிட்ட இருந்து வருது? குழந்தைக்கு யார்கிட்ட இருந்து வருது? இன்னொரு குழந்தைகிட்ட இருந்து வராது. இப்ப எல்லா இடத்துலயும் ஸ்கூல் இல்லையே. அதனாலதான் அடல்ட் வேக்சினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். குழந்தைக்கு யார்கிட்ட இருந்து வருது? சரி, அது ஒண்ணுதான், வேற எதுவும் அடல்ட்ஸ் கிட்ட என்ன வருது? ஆமா. சோ இந்தியா தான் டேஞ்சர் அப்படி ஏதாவது இருக்கா? எதுங்க? இந்தியாக்கு வந்தா இன்னும் டேஞ்சரஸ் அப்படி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். யூரோப்பை விட இந்தியாவுக்கு வர்றதை விட இந்தியன் பீப்புள் கிட்ட கிரௌடட் பிளேஸ்ல போறதுதான் டேஞ்சர். இந்தியாவுக்குள்ள வந்து தனியா எங்கேயாவது ஒரு நல்ல பாப்புலேஷன் டென்சிட்டி இல்லாத இடத்துல இருக்காங்கன்னா டேஞ்சர் கிடையாது. சரி சரி சரி, ஓகே டாக்டர், தேங்க் யூ. Okay, thanks. And I think it is time to wrap up. And thanks a lot, Dr. Kavya. Actually, ரொம்ப short notice. Thank you so much. But Anna, it was, you really just agreed straight on point and like எதுவுமே கேட்கல. So it was really great for that, and thanks a lot. And வேற எதனா செஷன்ஸ் லைக் questions இருந்ததுன்னா நாங்க இமெயில் கொடுத்துருக்கோம், சென்னை ஃபீட்ஸ் இமெயில், நீங்க அதுக்கு இமெயில் பண்ணுங்க, நாங்க வந்து அதுக்கு அட்ரஸ் பண்ணோம் பேசுங்க. Yeah, thank you. Thanks for inviting me. Thank you. Yeah, thank you. So I think I thank also all participants who made their time to be, for this session. I hope it was very useful, and thanks a lot. Thank you.